மழை விடாது பெய்து கொண்டிருந்தது. வதனா வழமையாக ராஜாவை சந்திக்கும் இடத்திற்கு வந்து காத்து கொண்டிருந்தாள். 3 மணிக்கு வருவதாகச் சொன்னவன் 4 மணியாகியும் வரவில்லை. 5 மணிக்கு சிறு தயக்கத்துடனேயே காரிலிருந்து இறங்கி வந்து வதனாவின் அருகில் அமர்ந்து கொண்டான். இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. வதனாவே முதலில் பேசத் தொடங்கினாள். என்ன சார், அவசரமாக பார்த்து பேச வேண்டும் என்று கூறினீர்கள். போனில் கூற முடியாது என்றீர்கள். நான் வந்து உங்களுக்காக நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்கிறேன். என்ன விடயம் என்றாள். கொஞ்ச நாட்களாகவே கவனித்து கொண்டு வருகிறாள். ராஜா முன்மாதிரி இல்லை. அவனது போக்கில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர்களிடையே இடைவெளி விழுந்து விட்டதாக உணர்ந்தாள். வதனாவின் கரத்தை பற்றி மெதுவாக வருடியபடி ராஜா பேசலானான். எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் புதிதாக வந்து குடியேறிய குமுதாவை அம்மாவுக்கு பிடித்து விட்டது. அவள் அம்மாவின் தூரத்து உறவு முறை பெண்ணாம். அம்மாவிடம் உன்னை பற்றி கூறினேன். நீ வேற்று மதம் என்பதால் உன்னை தனது மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டாள். நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், முடியவில்லை என்றாள். வதனாவுக்கு தலையில் இடி வந்து இறங்கியது போன்றிருந்தது. மழையுடன் சேர்ந்தது அவளது கண்ணீரும். மனதில் தைரியத்தை வரவழைத்தாள். சரி, அம்மாவின் முடிவு இருக்கட்டும். உங்கள் முடிவு என்ன ராஜா என்று கேட்டாள். எனக்கு அம்மாவை மீறி என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றான். அம்மாவை கேட்டா என்னை காதலித்தீர்கள். நானா உங்களை தேடி வந்தேன். அப்போது உங்களுக்கு தெரியவில்லையா நான் வேற்று மதத்து பெண் என்று? எதிர்காலத்தில் திருமணம் என்று வரும்போது பிரச்சனை வரும் என்று நான் வேண்டாம் என்று எத்தனை முறை கூறினேன். அப்போது என்னை சமாதானப்படுத்திவிட்டு இப்போது மதத்தை ஒரு காரணமாக வைத்து என்னை பிரிந்து செல்ல முடிவு செய்து விட்டீர்கள், அப்படித்தானே என்று கேட்டாள். ராஜா இல்லை என்று கூறவும் தொடர்ந்து பேசினாள். காதலில் உறுதி வேண்டும். அது உங்களிடம் இல்லை. எனது வீட்டிலும் எனது அம்மா அப்பா இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்வதில் உறுதியாக இருக்கிறேன். நான் ஒரு கோழையை காதலித்ததை இட்டு வெட்கப்படுகிறேன். உங்கள் அம்மா சொல்கிறார் என்று நீங்கள் பொய் சொல்கிறீர்களோ தெரியாது. பெண்கள் மன உறுதி வாய்ந்தவர்கள். என்னால் உறுதியாக இருந்து என் பெற்றோரை சமாதானப்படுத்தி உங்களை திருமணம் செய்ய முடியும். ஆனால் அது எனக்கு வேண்டாம். கடவுள் காதலித்த எல்லோரையும் சேர்த்து வைக்க மாட்டார். அதில் நானும் ஒருத்தியாக இருக்கிறேன். எனது அம்மா அப்பா விருப்பப்படி நான் நடந்து கொள்கிறேன். எல்லா ஆண்களும் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள். நல்ல வேளை திருமணத்துக்கு முன்பே உங்களை நன்றாக அறிய முடிந்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கும் ஓடியொழிய மாட்டேன். இதே இடத்திலே உங்களை விட நல்லவரை திருமணம் செய்து மிகச் சிறப்பாக வாழ்வேன் என்று கூறி மலையில் இறங்கி நடந்து சென்றவளை குற்றோடனுடன் பார்த்து கொண்டிருந்தான் ராஜா.